தலைவர் தான் இந்த 25ஆம் ஆண்டு நூற்றாண்டில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த வெள்ளி மலரே அவர். அவரு நமக்கு ஒரு வேலைகளை கொடுத்தாரு. நீங்க எல்லாம் பார்த்து எனக்காக அந்த வேலைகளை நான் ஒரு ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியாது, அதனால நீங்க பகிர்ந்து செய்யுங்கிறதுக்காக நியமிக்கப்படுகின்ற இந்த வெள்ளி விழா ஆண்டு நிகழ்வு முடியும் வரை மட்டுமே இந்த பொறுப்பு அவர் நியமிக்கிற ஆள் தான், அதாவது தலைவர் செயலாளர். அது எல்லாருமே நாம் ஒருமித்து தலைவரோடையே சேர்ந்து பயணிப்போம். நம்ம வெள்ளி விழா ஆண்டுங்கிறது மிகவும் சிறப்பாக அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு நிறுவன மாவட்ட அளவில் பேசப்படுகின்ற ஒரு சங்கமாக நம்ம சங்கம் வளர்ந்துருக்கோம். அந்த வளர்ந்த சங்கத்தை இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் உற்று நோக்கிற அளவில் இந்த ஒரு ஆண்டு தான் நம்ம செய்து பார்க்க முடியும். அடுத்த ஆண்டு அப்படின்னு வந்தால் கூட ஓரளவு தான். அதுக்கு அடுத்த ஆண்டு நம்மளுடைய தஞ்சை மாவட்டம் தனியாக கட்டுக்கொண்ட தஞ்சாவூர் இதுக்குள்ளேயே அதனால 324 எஃப்ங்கிற மாவட்டம் இன்னைக்கு 247 சங்கங்களை கொண்டுனா அந்த 240 சங்கங்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் உள்ளார்ந்த மனத்தோட நீங்க எல்லாரும் அந்த பொறுப்பை, அதாவது இது அவங்க கொடுத்திருக்க பொறுப்பு அவங்க செய்யணும்னு யாரும் இருப்பாங்க, எல்லா உறுப்பினர்களுமே இணைந்து உள்ளார்ந்த மனத்தோட செய்யணும்னு சொல்லிட்டு ஆளுமையோடு. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் நியமிக்க வேண்டியது மண்டபத்தை தேடி, அதோடு சேர்ந்து ஆளுநர்கள் எல்லாருடைய, அதாவது 3 பேரையும் கொடுக்குறோம், அதோடு சேர்ந்து 2ஆம் துணை ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டிருக்க ஸ்டாலின் மொத்தம் 4 பேர். 4 பேருக்கையுமே நம்ம தேடி வாங்கணும். அப்போ 4 பேருடைய டேட் வாங்கணும். அதோட இந்த வெள்ளி விழா அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக என்னன்னு தெரியும், ஒரு இயக்குநர்கள் ஐடியா. அதனால ஏதோ ஒரு ஐடி வாங்க சொன்னால் அவங்ககிட்ட கேட்போம். இல்லைன்னு சொன்னால் முன்னாள் ஏதோ அது அவங்க டேட்டு இல்லைங்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு பட்சத்தில் அது மாற்றுது. அதனால ஒரு கட்டாயமும் இயக்குனர் வரணும், ஐடியை கொடுக்கணும். அதோடு சேர்ந்து எல்லாத்துக்கும் ஓரளவு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக இருக்கிறது வாசன். ஜிஏடி லீடர் தான் நியமிக்கப்பட்டவர். இருந்தாலும் வந்தால் நம்ம கிளப்பை பற்றி கொஞ்சம் பொறுமையாக பேசுவாங்க. அடிப்படையில் நம்மளுடைய இதில் ஜிஏடி லீடராக இருக்கிற எஸ்டிஎஸ் வாசனை கூப்பிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். இவங்க 2 பேருமே நான் கவர்மெண்ட்டை இப்போ தான் லாஸ்ட்டாக பேசி முடிச்சிருக்கேன். அவர் டேட்டு கேட்டு சொல்லியிருக்கார். அதோட மே 20லேருந்து ஜூன் 10க்குள்ள எங்களுக்கு தேதி கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். தேதி மாறினாலும் அதை உடனே நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அடுத்தது வெள்ளி விழா சிறப்பு மலரை தயாரிக்கிறதுக்கு ஆசிரியர் குழு நியமிக்கணும் நான் எழுதியிருக்கேன் நியமிச்சேன். அடுத்தது புத்தகம் தயாரிப்பதற்கு ஸ்பான்சர் செய்கிறது. மெயினாக ஒவ்வொருத்தருமே நம்ம கிளப்பில் உள்ள ஒவ்வொருத்தருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 85% பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமை நமக்கு ஒரு பெரிய லெவலில் அது அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும். அடுத்தது புக்கும் நல்லபடியாக வெளியாகும். அதனால் புக்கு தயாரிக்கிறது எல்லாருமே நீங்கள் எல்லாரும் ஸ்பான்சர் ஆகணும்னு கேட்குறாங்க. அடுத்தது அழைப்புதல் அடிக்கணும். அழைப்புதலில் நம்ம எல்லாத்தையும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது சேவை திட்டங்கள். இது எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த அழைப்புதல்கள் புத்தகம் தயாரிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஓரளவு எவ்வளவு அமௌண்ட் ஆகுங்கிறத நாம் நிர்ணயிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எவ்வளவு இந்த வெள்ளி விழாவுக்கான தொகையாக வசதிக்கிறாங்க. இதுதான் நீங்கள் ஒரு தோராயமாக எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு மொத்த வீட்டுக்கு சொன்னால் தான் நம்ம தான் அதாவது சேவை திட்டங்கள். அடுத்தது தலைவர் செயலாளர் பொருளாளர் ரொம்ப முக்கியத்துவம். 25 ஆண்டு காலத்தில் இருந்த அந்த தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு அந்தந்த ஆண்டுகளிலேயும் இந்த தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யார் முடிந்த அளவுக்கு என்னுடைய ஒரு இமேஜிங்கில் நான் நினைக்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபோட்டோவோட சேர்ந்து அந்த பக்கத்தில் வரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருடைய ஃபோட்டோ கிடைக்காத அவங்க செஞ்ச இல்லை எல்லாரும் அந்த இதெல்லாம் ஒரு இயலும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வெள்ளி விழா மலருங்கிற சிறப்பு மலர் தயாரிக்கிறதுடைய நோக்கமே நம்ம சங்கத்தை பற்றி முழு வீட்டில் வெளியில் தெரியணும். யாரும் ஒருத்தவங்களுக்கு போனாலும் அதை படிக்கும்போது அதனுடைய விவரங்கள் தான் அதிகமாக தெரியும். அதனால அதை எந்த அளவுக்கு சேகரிக்க முடியுமோ சேகரித்து அதை காமிக்கணுங்கிற வேலையை இது எல்லாருமே பார்த்துப்பீங்க. இதில் ஓரளவு அந்த ஆண்டில் நான் 5 விவரங்கள் கொடுத்துருக்கேன். நம்ம சங்கத்தினுடைய இது 2021 ஆண்டுங்களா இது ஓரளவுக்கு நம்ம சங்கத்தினுடைய டீட்டெயில் இருக்குது. இதை மல்டிகலர் நம்ம செய்யணும். இதுலேயும் சேர்த்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது A4 சைஸ் சார். இது A4 சைஸ். இந்த A4 சைஸ் அளவுக்கு தோராயமாக 100 பேப்பர் 200 பக்கம்
இந்த புக்கு வந்து 150 பக்கம், 75 பேப்பர், 150 பக்கம், ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலர். இது என்ன ரேட்டுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு தோராயமாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் 100 பேப்பர் 200 பக்கத்துக்கு விசாரிச்ச வகையில் 600 ரூபா வரைக்கும் புக்கு காஸ்ட் ஆகுது அப்படின்னு 600 ரூபா வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஒருத்தருக்கு நம்ம எப்பொழுதும் போடுற ஒருத்தர் கேட்டுங்க. ஆனால் வேற வேற பாக்கெட்டையும் கேட்குறேன், இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சல்ட் பண்ணல. இப்போ வந்து அமௌண்ட்டை கன்சல்ட் பண்ணுறதை விட நல்லா தெரிஞ்சுங்க, இது A4 சைஸு, இது ஒரு சைஸ் கொடுக்குது. இது வந்து 2021 சிட்டிங்கில் போடுறது. இது அதை விட கொஞ்சம் சின்னது. அது பெருசாக இருக்கிறதுனால மடக்குது. இந்த அட்டை அளவுக்கு போட்டு இதை மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். இந்த ரெண்டில் நாம் இப்போவே போயிட்டு இது காஸ்ட் வைஸாக கொஞ்சம் குறையும். அப்படிங்கும்போது இது எப்படி குறைஞ்சபட்சம் என்னுடைய கணக்கு ஒரு 400 ரூபாய் கொடுக்கலாம். அதனால 200 புக்குங்கிறதுனால இதே 500 புக்கோ 1000 புக்கோ அந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப குறையும். 200 இது ஒரு ஆளுக்கு கேட்டதை வச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இது தோராயமான மதிப்பு இவ்வளவு போகணுங்கிற கணக்கு இருக்கும். இது நாடாளுமன்றத்தில் தெரிஞ்சு போகும்போது ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்குறதுனா எல்லாம் 4 கொட்டேஷன் தந்த பிறகு அந்த மதிப்பு அங்கே எவ்வளவு இது அவங்க சொல்றது நம்ம சாதா நான் கேட்ட பிறகு உடனே சங்க சாசன உறுப்பினர்கள் தலைவர்கள் தனித்துவப்படுத்தி கௌரவப்படுத்துறது அது வந்து கட்டாயமாக தனித்துவப்படுத்துறது. முன்னாள்